தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் எம்ஜிஆர் பாடல்களை பாடியும் அவரது வசனங்களை பேசியும் வாக்கு சேகரித்தார். மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியின் வடசென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் என்று தொடங்கும் எம்ஜிஆரின் பாடலை பாடி அவர் மக்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் எம்ஜிஆரின் வசனங்களையும் பேசி அவர் அசத்தலாக வாக்கு சேகரித்தார். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். டிடிவி தினகரனின் பரிசு பெட்டி காலியாகத்தான் இருக்கும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் நக்கல் அடித்தார். கூட்டத்தில் பேசிய தேமுதிகவின் அழகாபுரம் மோகன்ராஜ் கடந்த தேர்தலில் வைகோ தங்களை வைத்து செய்ததாக மிகவும் வேதனைப்பட்டார். தங்களை பற்றி ஜெயக்குமார் அபசகுணமாக கூறினாலும் தங்களுக்கு நல்ல சகுனமாகவே அமையும் என காஞ்சிபுரத்தில் பேட்டியளித்த அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். எனக்கு அவர் சொல்றாரு, ஜெயக்குமார் இவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அந்த பெட்டி அது இதுங்கிறாரு. எங்களை ஒரு மங்களகரமான வார்த்தை அது. அவர் இதே என்ன சொன்னாரு, அது உள்ளார போறவங்கதான் அப்படி பேசுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் தங்களது தேர்தல் அறிக்கையை காப்பியடிப்பதே திமுகவின் வேலை என விமர்சித்தார். முன்னதாக மேடைக்கு வரும்பொழுதே ராமதாஸ் தன்னுடன் ஏர் கூலரையும் எடுத்து வந்தார். பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுகப்படுவதற்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இப்போது பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா, முன்னோடிகளே, கூட்டணி மெகா கூட்டணியுடைய தலைவர்களே, பிஜேபி, தேமுதிக. இந்த கூட்டத்தில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய போது அதிமுகவுக்கு பெயர் போன திண்டுக்கல் தொகுதியை பாமகவிற்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக பேசினார். இதனால் அங்கிருந்த கூட்டணி கட்சியினர் கடும் அதிருப்தி அடைந்தனர். மேலும் மாம்பழத்திற்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்திற்கு திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்டதால் மக்களிடையே சிரிப்பலையும் எழுந்தது. சொல்லியிருப்பதை போல நம்முடைய வெற்றியை ஐயாவுக்கு ஒப்படைப்பதற்கு ஆப்பிள் சின்னத்திலே நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஊடக நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நம்மளை சும்மா இப்படி சொல்றாங்க, வாயில தப்பி வருது. மேக் இன் இந்தியா என்ற பொருளாதார கொள்கை வாடகை தாய் முறைக்கு சமம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். திருவண்ணாமலை தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மருத்துவர் ரமேஷ் பாபுவை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மேக் இன் இந்தியா என்பதை விட மேட் இன் இந்தியாவாக நாடு மாற வேண்டும் என்றார். முதலாளிகளுக்கான கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கிறது என்று எல்லோரும் இங்கு வருகிறார்கள். மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. 130 கோடி மக்கள் படித்துவிட்டு வேலையற்று இருக்கிற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களின் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கிக் கொண்டு போற, லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போற அந்த நாடுகள் வளருமா, பொருளாதாரத்தில் முன்னேறுமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நம் நாடு வளருமா, பொருளாதாரத்தில் முன்னேறுமா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதிமுக மட்டுமின்றி திமுக கூட்டணியிலும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக பணியாற்றப் போவதில்லை என அக்கட்சி நிர்வாகிகள் அறிவித்தனர். திமுக தங்களை அவமரியாதை செய்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது ராசியான கூட்டணி என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ஈரோட்டில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், திமுக கூட்டணியை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றார். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அதிமுகவினர் தேவாலயம் முன்பு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதற்கு தேவாலய நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே பாஜகவோடு கூட்டணி என தமிழக அமைச்சர் பேசியிருப்பது எத்தகைய அவமானம் என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார்.
தென்காசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தனுஷ் எம் குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கறை தான் ஆட்சியை காப்பாத்திக்கணும். பிஜேபிக்கு பினாமியாக இருந்தா கூட பரவாயில்லை, அவர்களுக்கு காவடி எடுத்தாலும் பரவாயில்லை, தான் ஆட்சியிலே இருக்க வேண்டும். ராகுல் காந்திக்கே தான் வெற்றி பெற்று பிரதமராவோம் என்ற நம்பிக்கை இல்லை என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் விமர்சித்தார். தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து பேசிய அவர் ராகுல் காந்தியை யாரும் பிரதமர் வேட்பாளராக ஏற்கவில்லை என்றார். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நாடு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் போது உடனடியாக அவர்களை தாக்கி நாங்கள் எங்கள் பாரத தேசத்தை காப்போம் என்று பதிலடி கொடுத்த ஒரு தலைவர் ஆட்சியின் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நிதியமைச்சராக பிரணாப் முகர்ஜி இருந்தபோது ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அப்போதே திமுக எதிர்ப்பு தெரிவித்ததாக திமுக வேட்பாளர் TR பாலு கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஜிஎஸ்டி மக்களை பாதிக்கும் என்று கூறியபோது அதை எதிர்க்க உறுதுணையாக இருந்தவர் கருணாநிதி என்றும் தெரிவித்தார். தலைவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நைட்டு இரவு நேரத்துல நான் வந்தேன், நைட்டு ரைட்டா வந்து தலைவர் எனக்காக காத்து கொடுத்த. என்னப்பா உனக்கும் மோடி பிரணாப் முகர்ஜி தகராறுன்னு ஒண்ணு இல்லை, என்ன என்னோட நண்பர் தானே, ஏன் அப்படி அவரு எனக்கு போன் பண்ணாரு, என்ன காரணம் அப்படின்னு. இந்த கமிட்டியில நீ எதுக்குறியால, ஏதோ ஒரு பில்லு வர முடியாம தடுக்கிறியால, என்ன காரணம் சொன்ன. அப்ப நான் சொன்ன இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும், பொதுமக்கள் சராசரி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் சொன்னேன். என்னன்னு கேட்டாரு, 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண. அப்ப நீ சொல்றது சரின்னு நினைக்கிறேன், நீ அதே போல நடந்துக்க சொன்ன. காங்கிரஸ் ஆட்சியின் போது 10% இருந்த பொருளாதார வளர்ச்சி தற்போது 6% குறைந்துள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ராசா விமர்சித்தார். பெரம்பலூர் திமுக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். புதுக்கோட்டையில் திருச்சி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரும் அமமுக கட்சியினரும் ஒரே இடத்தில் நின்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ராகுல் பிரதமராக வேண்டும் எனவும் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் எனவும் கூறி தேனியில் EVKS இளங்கோவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கலாச்சாரத்தை பழிக்கும் வகையில் தாலி அறுப்பு போராட்டம் நடத்தியவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறிய கருத்திற்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விளக்கமளித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் யார் தாலியையும் அறுக்கவில்லை என்று கூறினார். KT ராஜேந்திர பாலாஜி உங்க நேரடியாக சொல்றாரு சார், அதாவது தாலி அறுக்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய வீரமணி கிருஷ்ணருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க யாரையும் தாலி அறுக்கிறது இல்ல. பல பேர் பொள்ளாச்சியில என்ன பண்ணாங்க, தாலி கட்டினவங்களுடைய நிலை என்னாச்சு பொள்ளாச்சியில என்பதை அவர்கள் பதில் சொல்லட்டும். சின்னம் மாறியதால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்காது என தஞ்சாவூர் மக்களவை தொகுதி தமாக வேட்பாளர் நடராஜன் தெரிவித்தார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார்.